friends, welcome to Cookhouse Samayal. வாங்க இன்னைக்கு பீட்ரூட் தோசை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பீட்ரூட்டை நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு ஜார்ல சேர்த்துடலாம். காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அதையும் அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு விழுது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய தோசை மாவில் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அதை கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தவா சூடான உடனே அதில் தோசை மாவை ஊற்றி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுடலாம். இதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுருந்தோம்னா தோசை முருவலாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையை இப்போது எடுத்துடலாம். பீட்ரூட்டில் நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும். இது நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளோட பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த இதில் விட்டமின் B9, B6, விட்டமின் C, மினரல், ஐரன், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஐரன் இருக்கிறதுனால நமக்கு அனிமிக் வராமல் இருக்கும். இதனால் லிவர் டிசீஸ் க்யூர் ஆகும். இது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டிங் ஃபுட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இது ஹார்ட் டிசீஸ், லிவர் டிசீஸ், கேன்சர் அந்த மாதிரி வராமலையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். பாருங்கள், 2வது தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் தக்காளி சட்னியும் கடலை சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.